இன்னைக்கு காலையிலே 5:30க்கு எந்திரிச்சு எங்கள் ஆளை எழுப்பி விட்டு இன்றைக்கி என்ன மங்களகரமாக திங்கக்கிழமை சமைக்கிறதுன்னு கேட்டால் தூக்க கலக்கத்தில் கூட ஃப்ரைட் ரைஸ் சப்பாத்தி தான் வேணும்னு சொல்கிறாங்க. நான் நல்லா சமைக்கிறேன்னு சொல்கிறாங்களா இல்லை நீ எதுவும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேணாம் தெய்வமேன்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. ஃப்ரைட் ரைஸ் பாஸ்மதி அரிசி போடுறதுக்கு பதிலாக சோறு பொங்குற அரிசியை போய் ஊற வச்சுட்டேன். அப்புறம் இது என்ன பண்ணன்னு தெரியாமல் உளுந்து போட்டு தோசை அரைக்கலான்னு ஒரு ஞான உதயம் வந்ததுனால அது வருமானே தெரியல. நாளைக்கு எந்த லட்சணத்தில் வரப்போது தெரியல. ஆனால் சும்மா ஊற வச்சுருக்கேன். ஏன்னா ஒத்தாளுக்கு எனக்கு மட்டும் சோறு பொங்குனா அது நிறையா வேஸ்ட் ஆயிரும். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தா கூட இந்த அரிசியை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இப்போ எதுவும் பண்ண முடியாதுன்னு ஊற வச்சுருக்கேன். என்ன வரப்போதோ எனக்கு தெரியல. அப்புறம் ப்ரான் கொஞ்சோண்டு இருந்துச்சு, அதை வச்சு கிரேவி பண்ணிடலான்னு கிரேவி பண்ணிவிட்டு ஃப்ரைட் ரைஸில் இந்த ப்ரானை போட்டு பண்ணலாமான்னு யோசித்தேன். அப்புறம் வேண்டாம், இருக்கிற ஃப்ரைட் ரைஸ் என்ன மாட்டே ஆயிர போது நான் வழக்கம் போல் பண்ணுற மாதிரி இந்த பீன்ஸ் கேரட்டு போட்டு இது பண்ணி எடுத்துட்டேன். இங்கே நல்ல மழை வேறு, அதனால் காலையில் எனக்கு எந்திக்கிறதுக்கே அழுது எந்திரிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி திருட்டு மொழியில் தான் இருந்தேன். கொஞ்சோண்டு அவுள் இருந்துச்சு, அதை தான் காலையிலேக்கு சாப்பிடலாம். எப்போ பார்த்தாலும் தோசை தானே, இதெல்லாம் சாயங்காலம் ஸ்நாக்ஸாக தான் எங்கள் அம்மா கொடுப்பாங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி ஆஃபீஸ் கிளம்பி போய்